பிடிச்சிருக்கு. இங்கே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நிறைய நாள் ஐ ஃபெல்ட் லைக் ஐ குட் ப்ரீத் பெட்டர். இந்த ஏரே இங்கே பெட்டராக இருக்க மாதிரி இருக்குது. அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தெரியல. அது தவிர நான் ஜென்ரலாக ரொம்ப குவைட் பர்சன். பட் இங்கே வந்து பேசுகிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. நிறையவே பேசினேன். நான் யூஸ்வலாக இவ்வளோ பேச மாட்டேன். பட் ஜென்ரலாக இந்த ஸ்பேஸே ஒரு மாதிரி யாருமே ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தோணிச்சு. அண்ட் டிஸ்அக்ரி பண்ணாலும் அந்த டிஸ்அக்ரி பண்ணுறதுக்கு அந்த ஃப்ரீடம் கொடுத்துச்சு இந்த ஸ்பேஸ், விச் ஐ திங்க் இஸ் வெரி சீக்ரெட். அண்ட் அதை தவிர எனக்கு வந்து நான் யூஸ்வலாக மத்தியானம் எழுந்திருக்கிற பர்சன். பட் 8:30க்கு எழுந்துட்டு இருந்தேன். ஸோ காலையில் எழுந்துக்கிறதே லேர்னிங் ஹவு ஹீலிங் இட் இஸ். ஏர்லி இன் த மார்னிங் எழுந்து வெளியில் வந்து அந்த ஃப்ரெஷ் ஏர் பார்க்குறது, அந்த ரிவர் பார்க்குறது எல்லாமே அவ்வளோ ஹீலிங்காக இருந்துச்சு. அண்ட் எதேச்சியாக கரண்ட் போன தண்ணி இல்லாத அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால நான் வந்து குடம் எடுத்துகிட்டு வந்தேன் ரிவர்லேருந்து. அண்ட் பாஸ்ட் 2 டேஸாக நான் ஃபோனை சுத்தமாக பார்க்கவே இல்லை. அண்ட் அதுவே ஒரு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. சிட்டிலேருந்து இங்கே அவங்க யாரோ சொன்ன மாதிரி இது வந்து ஒரு சின்ன பபிள் மாதிரி. அந்த தேவ்டியில் ஒரு சீனில் ஒரு தண்ணிக்குள்ளே போவார்ல, மற்றது எல்லாமே அப்படியே ஃபேட் அவுட் ஆயிரும், அந்த தண்ணியோட சவுண்ட் தான் கேட்கும். இது வந்து அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு வந்து அப்படியே எங்கேயோ போயிட்டுருக்கு, நம்ம மட்டும் இங்கே ஒரு பபிளில் பியூட்டிஃபுல்லாக இருக்கிற மாதிரி. இட் வாஸ் அ ரியலி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ்.